இந்தியன் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல வேர்ல்ட் கிரிக்கெட்லயே தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் யுவராஜ் சிங். அவரை பத்தி நம்ம தாதா கங்குலி சொன்ன விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Yuvraj Singh was a flamboyant young boy, so he wanted to go out, he wanted to party. 2000 வருஷம் கங்குலி கேப்டனா தன்னோட டீமை கென்யா நைரோபி கூட்டிட்டு போறாரு நாக் அவுட் வேர்ல்ட் கப்புக்காக. அந்த சமயத்துல அந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி கார்டு கிட்ட கங்குலி யுவராஜ் சிங்கை காமிச்சு இந்த பையன் மேல மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த செக்யூரிட்டி வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எல்லாரையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு. இல்ல இவனை நீ கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பிராக்டிஸ் செஷன் எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் 7:30 மணி வாக்குல கங்குலி வந்து யுவராஜ் சிங் ரூம் கிட்ட போய் தட்டி பாக்குறாரு. ரூம் திறக்கல. கூப்பிட்டு பாக்குறாரு, ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி ஓகே, ஒருவேளை டயர்ல தூங்கிட்டு இருக்கான் போல, இல்ல உள்ள ரெஸ்ட் ரூம்ல கூட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு போயிடுறாரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரூமை தட்டி பாக்குறாரு. அப்பயும் ரெஸ்பான்ஸ் இல்ல. போன் பண்ணி பாக்குறாரு, போனும் எடுக்கல யாரும். உடனே ரைட்டு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட போய் இங்க பக்கத்துல ஃபேமஸான நைட் கிளப் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு இருந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு இல்ல என்னோட டீம்ல நான் சொன்ன அந்த பையனை காணோம், அவன் கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் போயிருப்பான், நீ என்ன கூட்டு போகணும். இல்ல நம்ம போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் கூட்டு போலாம், அங்கெல்லாம் டேஞ்சர்னு. அப்படி எல்லாம் போனா விஷயம் வெளியே பெருசா இஷ்யூ ஆயிடும், அதனால என்ன மட்டும் கூட்டு போ அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்றாரு. அந்த கென்யா செக்யூரிட்டியும் கங்குலியை கூட்டு போறாரு. இவங்க போய் ஒரு நைட் கிளப்ல யுவராஜ் சிங்கை ஸ்பாட் பண்ணிடுறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் அங்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்காரு, டின்னர் சாப்பிட்டு இருந்திருக்காரு. நேரா கங்குலி போய் யுவராஜ் சிங்கோட டேபிள்ல உட்கார்ந்து யுவராஜ் சிங்குக்கு பக்குன்னு இருந்திருக்கும். தாதா அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ உட்கார்ந்து உன்னோட டின்னரை பினிஷ் பண்ணு, என் கூடவா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு பேசி கூட்டிட்டு வராரு. அதாவது ஒரு சின்ன பையன் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அந்த பிளேயர் எப்படியும் வழி தவறி போயிடக்கூடாது, அதே நேரத்துல அவன் என்ஜாய் பண்றதையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கங்குலி இந்த இஷ்யூவை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணி இருந்திருக்காரு.